நரகத்துல தீயில போட்டு வாட்டுவாங்க, எண்ணெய் சட்டியில போட்டு வறுத்தெடுப்பாங்க, சூடான ஒரு பகுதியில் கொண்டு போய் விட்டுருவாங்க, பாலைவனமா இருக்கும், அங்க எதுவுமே கிடைக்காது. அப்படிங்கும் போது இது எல்லாமே பாருங்க சூடான கோள்கள். சூரியனார் கோவில். ஆக்சுவலா அந்த இகரம் வந்து ஐகாரமா மாறும் அப்படிங்கறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? சோ சூர ஐயனார் கோவில். சூர ஐயனார் கோவில் என்பதுதான் சரி. சூரன் என்றால் நல்லவனா கெட்டவனா? ஒருவேளை சூரியன் நல்லவனாக இருந்தால் அந்த சூரனை அழித்த திருநாள் கந்த சஷ்டியாக ஏன் கொண்டாடப்படுது? மேலும் அதே நரக அசுரனை கலைந்த நாள் தான் என்னவா கொண்டாடுறோம்? தீபாவளி திருநாளா கொண்டாடுறோம். நரக அசுரனை, நரகாசுரனை. இங்கேயும் ஒண்ணு இல்ல, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன ஆகுது? வெளிச்சம் இருக்கு. சாயங்காலத்துக்கு மேல என்ன ஆகுது? சூரியன் மறைய ஆரம்பிக்குது. அப்ப மறைய ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்றோம்? சூரியன் மறையட்டும், நான் விளக்கை ஏற்றி வழிபாடு செய்வேன் சொல்லிட்டு விளக்கை ஏற்றி மனிதன் என்பவன் நரன் அப்படின்னு சொல்லப்படுது. இதுலயும் குறிப்பா இந்த தமிழ் வார்த்தைகள்ல அகரத்தை சேர்த்து உச்சரிக்கப்படக்கூடிய சொல்கள் எதிர்மறையான ஒரு விஷயத்தை குறிப்பிடுதுன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க நிறைய பேர். உதாரணத்துக்கு மங்களம், அமங்கலம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் எடுத்துக்கலாம். மங்களம்னா நல்லது, அமங்கலம்னா கெட்டது அப்படிங்கிற மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து அகரத்தை சேர்த்து உச்சரித்தால் அது ஒரு தவறான எதிர்மறையான பொருள் கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. தினமும் காலையில உதிச்சு அவர் வெளியில வந்தாதான் நமக்கு என்ன ஆகுது? ஒரு வெளிச்சம் கிடைக்குது. அவர் பெயர் வந்து சூரியன் இல்லையா? அதாவது நம்ம கோவில்கள், நம்முடைய அந்த சூரியனுடைய கோவில்களுக்கு பெயர் வந்து பாத்தீங்கன்னா சூரியனார் கோவில்னு சொல்லிருப்பாங்க. சூரியனார் கோவில். ஆக்சுவலா அந்த இகரம் வந்து ஐகாரமா மாறும் அப்படிங்கறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? சோ சூர ஐயனார் கோவில். சூர ஐயனார் கோவில் என்பதுதான் சரி. இப்போ சூரன் என்றால் நல்லவனா கெட்டவனா? அசுரன் என்றால் நல்லவனா கெட்டவனா? வார்த்தை புரியுது இல்லையா? சூரன் என்றால் நல்லவனா கெட்டவனா? ஒருவேளை சூரியன் நல்லவனாக இருந்தால் அந்த சூரனை அழித்த திருநாள் கந்த சஷ்டியாக ஏன் கொண்டாடப்படுது? சூரியனை அழித்த திருநாள் ஏன் கந்த சஷ்டியாக கொண்டாடுறோம்? மேலும் அதே நரக அசுரனை கலைந்த நாள் தான் என்னவா கொண்டாடுறோம்? தீபாவளி திருநாளா கொண்டாடுறோம். நரக அசுரனை, நரகாசுரனை. சோ இங்கேயும் அசுரனை அழித்தனால தீபாவளியா கொண்டாடுறோம். அங்கு சூரனை அழித்தனால என்னவா கொண்டாடுறோம்? கந்த சஷ்டியா கொண்டாடுறோம். சோ சூரன் என்றால் நல்லவன் என்றால் அசுரன் என்பது கெட்டவனா இருக்கலாம். இல்ல அசுரன் என்பது நல்லவனா இருந்தால் சூரன் என்பது கெட்டவனா இருக்கலாம். ஆக மொத்தம் இங்க ரெண்டுமே கெட்டதா இருந்தா அப்ப சூரியனுங்கிறது கெட்டவனா இருப்பார், சூர ஐயனாருங்கிறது கெட்டவனா இருப்பார். வார்த்தை, தமிழ் வார்த்தையினுடைய அந்த பொருள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ சூரியன், இதை வந்து ஒரு இன்னும் சொல்ல போறதுன்னா சூரியன் வந்து மிகப்பெரிய ஒரு அசுரன், அசுர பலம் கொண்டவன். சூரியன் அசுர பலத்தை கொண்டவன், சரிங்களா? சூரன் அவன். நான் அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு தெரியல, நம்ம வீடியோ தான் பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. நம் பூமிக்கு இந்த பக்கம் 3 கோள், இந்த பக்கம் 3 கோள். ஒரு பக்கம் எல்லாமே வெளிச்சம் தரக்கூடிய, வெப்பத்தை தரக்கூடிய கோள்கள். ஒரு பக்கம் எல்லாமே வெளிச்சம் இல்லாத குளிர்ச்சியை தரக்கூடிய கோள்கள். பூமிக்கு இந்த பக்கம் வெள்ளி, புதன், சூரியன். இந்த பக்கம் செவ்வாய், குரு, சனி. இந்த வெப்பத்தை தரக்கூடிய கோள்கள் எல்லாத்தையுமே என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அசுரர்கள் அப்படிங்கிறோம். அது இன்னும் வேற விதமா சொல்றதுன்னா இந்த சொர்க்கம் நரகம்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸ்வர்க்கம், நரகம். அப்போ நரகத்துலதான் என்ன பண்ணுவாங்க? தீயில போட்டு வாட்டுவாங்க, எண்ணெய் சட்டியில போட்டு வறுத்தெடுப்பாங்க. நமக்கு படிச்சது அப்படிதான் படிச்சிருக்கோம். நரகத்துல தீயில போட்டு வாட்டுவாங்க, எண்ணெய் சட்டியில போட்டு வறுத்தெடுப்பாங்க, சூடான ஒரு பகுதியில் கொண்டு போய் விட்டுருவாங்க, பாலைவனமா இருக்கும், அங்க எதுவுமே கிடைக்காது. அப்படிங்கும் போது இது எல்லாமே பாருங்க சூடான கோள்கள். அப்போ இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே சூடான கோள்கள். அதனால இதை நரகம்னு சொல்றோம். நரக அசுரர்கள். இதுலதான் சூரியனும் வராரு. வார்த்தை புரிஞ்சுக்கணும். இந்த பக்கம் இருக்கிறது குளிர்ச்சி தரக்கூடிய கோள்கள். அதைத்தான் ஸ்வர்க்கம்னு சொல்றோம். குளிர்ச்சி தன்மையை நம்ம என்ன சொல்றோம்? எப்பவுமே சிவம்
குளிர்ச்சியானது அப்படிங்கிறதுக்காக ஸ்வர்க்கம் அப்படிங்கிறோம். இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ஸ்வர்க்கம், இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் நரகம். இங்க பாருங்க, இப்ப இந்த நரகத்துல இருக்கக்கூடிய சூரன் யாரு? சூரியன், சூர ஐயனார். அது நரகாசுரன். அப்ப சூரியன் அதிகமா பவர்ல இருக்கக்கூடிய நாள் எதுன்னு பாத்தீங்கன்னா மேச மாதம். சூரியன் தன் நிலைமையை, அதாவது தன்னுடைய உச்ச பலத்தை முற்றிலுமே இழக்கக்கூடிய மாதம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஐப்பசி மாதம். நேர் எதிர் ஐப்பசி மாதத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் வந்து நீச்சமாகக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுது. அப்ப அந்த நரக அசுரன் என்ன ஆகுது? நீச்சத்தன்மையை பெறுது, பலம் இழக்குது. நீச்சத்தன்மையை பெற்று முற்றிலுமே பலம் இழக்கிறதுனாலதான் நரக அசுரனை கொன்ற நாள் தீபாவளியா கொண்டாடப்படுது. நரக அசுரனை கொன்ற நாள், ஏன்னா நரக அசுரன் செத்துட்டான் இல்ல, பலம் இழந்துட்டான் இல்லையா? சோ நரக அசுரனை கொன்ற நாள் தீபாவளியா கொண்டாடப்படுது நம்ம அதுல. அதே சமயத்துல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சூரன் ஒருவேளை அசுரன் நல்ல அசுரன் கெட்டவன் அப்படின்னு எடுத்துட்டாலும் சூரன் நல்லவன் நம்ம சொல்லிட்டோம்னா அந்த சூரன் நல்லவனா இருந்தா ஏன் முருகப்பெருமான் கொல்லணும் கந்த சஷ்டி அன்னைக்கு? அப்ப சூரனும் கெட்டவன் தான் அசுரனும் கெட்டவன் தானா அப்படின்னா ரெண்டு பேருமே கெட்டவனா இருந்தா அப்ப சூரியனை நம்ம என்ன சொல்றோம்? கெட்டவன் தான் சொல்றோம். ஏன்னா அந்த வார்த்தையை பிரிச்சு பழகணும். சூர ஐயனார் கோவில் தான் சூரியனார் கோவில். அந்த இகரம் வந்து எப்பொழுதுமே ஐகாரமா மாறும் நிறைய இடங்கள்ல. சூரியனார் கோவில், சூர ஐயனார் கோவில்ங்கிறது தான் சூரியனார் கோவில் அப்படிங்கிற மாதிரி மாறுது. ஏன்னா நம்மளுடைய வழக்கத்துல ஐயனார் கோவில்ங்கிறது நிறைய கும்பிடக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு. நம்மளுடைய தமிழர்களுடைய வழக்கத்துல ஐயனார் கோவிலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடி இருக்கிறாங்க. அப்படிதான் சூரியனார் கோவில், சூர ஐயனார் கோவில். அப்ப அந்த பலம் நீங்கக்கூடிய ஒரு நாள் தான் மேசத்திலிருந்து ஐப்பசி மாதம் தன்னுடைய பலத்தை வந்து முற்றிலுமே இழக்குது. இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் நரகம் சொல்லிட்டேன் இல்லையா? வெப்பம் தரக்கூடியதெல்லாம் நரகம், நரகத்தினுடைய தன்மை. ஸோ அந்த நரகத்தினுடைய தன்மையை முற்றிலுமே இழப்பதனால அது நரக அசுரனை கொன்ற நாள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நரக அசுரனை கொன்ற நாள் தீபாவளியா கொண்டாடப்படுதுன்னு சொல்லிட்டாங்க. அதே இது நீங்க பிராக்டிகலாவே யோசிங்க. நரக அசுரன் வந்து கொன்ற நாள் வந்து தீபாவளியா கொண்டாடுறோம். நரக அசுரன் செத்த போது ஒளி இருக்காது இல்லையா? சூரியன், சூர ஐயனார், நரக அசுரன் முழுவதுமே பலம் இழந்துட்டான். ஒன்றும் இல்லை, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன ஆகுது? வெளிச்சம் இருக்கு. சாயங்காலத்துக்கு மேல என்ன ஆகிருது? சூரியன் மறைய ஆரம்பிக்குது. அப்ப மறைய ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்றோம்? சூரியன் மறையட்டும், நான் விளக்கை ஏற்றி வழிபாடு செய்வேன்னு சொல்லிட்டு விளக்கை ஏற்றி துணைக்கு வச்சுக்கிறோம். வழிபாடோ இல்லையோ துணைக்கு வச்சுக்கிறோமா இல்லையா? விளக்கை ஏற்றி அதே விஷயம்தான். அப்ப சூரியன் முற்றிலுமே பலம் இழக்குது ஐப்பசி மாதத்துல. நம்ம என்ன பண்றோம்? தீபங்களால் அலங்கரித்து திருவிழாவை கொண்டாடுறோம். இதுலதான் அது ஐப்பசி மாதமா அல்லது கார்த்திகை மாதமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்கும். ஏன்னா கார்த்திகை தீப திருநாள்லயும் நம்ம என்ன பண்றோம்? தீப ஒளியை ஏற்றி கொண்டாடுறோம். சரிங்களா? ஏன்னா இதனுடைய அர்த்தமே எதற்காக சொல்ல வரேன் அப்படின்னா ஐப்பசி அமாவாசைக்கு இருந்து ஸ்டார்டிங். நமக்கு ஐப்பசி அமாவாசையிலிருந்து 16 நாட்கள் கொண்டாடப்படுவதுதான் கார்த்திகா பௌர்ணமி. ஏன்னா ஐப்பசி அமாவாசையிலிருந்து அடுத்தது வரது வந்து கார்த்திகா பௌர்ணமி. சரியா? சோ அப்படி கொண்டாடப்படக்கூடிய 16 நாட்கள் தான் சஷ்டி என்பதற்கு 16 என்றுதான் பொருள். சஷ்டி என்பதற்கு நம்ம சொல்ற மாதிரி 6ங்கிறது அல்ல. 1 2 3 4 5 6 7. சஷ்டி என்பதற்கு நம்ம கூகுள்லயே தேடினீங்கனாலும் அப்படிதான் இருக்கும். பழைய பாடல்கள் எல்லாம் சஷ்டி என்பது 16 என்ற எண்ணை குறிப்பிடுவது. அப்படி 16 திதியை வச்சாங்க. நமக்கு தான் 16 திதி இப்ப இல்லையே. அதனால என்ன பண்ணிட்டாங்க? ஒரு நாள் முன்னாடி வச்சுட்டாங்க. சதுர்த்தசி அன்னைக்கே கொண்டாடிக்கலாம், அமாவாசை இல்லாம சதுர்த்தசி அன்னைக்கே கொண்டாடிக்கலாம் அப்படின்ட்டு முன்னாடி இருந்து 16 நாள் பௌர்ணமி வரைக்கும். ஸோ அப்படி கொண்டாடுவதுதான் அந்த 16 கந்த சஷ்டி, தீபாவளி இதெல்லாமே. சரிங்களா? ஆனால் இன்னைக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த காலநிலைகள் பருவநிலைகள் எல்லாம் மாறுறதுனால நிறைய விஷயங்கள் மாற்றம் அமைஞ்சிருச்சு. பொதுவாக எடுத்து பாருங்க, சஷ்டி அப்படிங்கிற எதுக்கு கொண்டாடுறோம்? முருகப்பெருமான் வந்து சூரனை அழித்தனால் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். சூரன்னா நல்லவனா கெட்டவனா? அப்ப அசுரன்னா நல்லவனா கெட்டவனா? இல்ல வீரம் பொருந்தியவன் அப்படின்னா அசுரன் என்றால் வீரமே அற்றவனா? சூரன் என்றால் வீரம் பொருந்தியவன் வச்சுக்கிட்டாலும் அசுரன் என்பவன் வீரம் முழுவதும் அற்றவனா? அல்லது சூரன் என்பவன் சுற்றமாவே பலம் இல்லாதவனா? அசுரன் என்பவன் பலம் பொருந்தியவனா? ஏன்னா நமக்கு தான் அகரத்தை சேர்த்தால் எதிர்பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப இங்க பலம் இல்லாதவனா இருக்கும், அங்க பலம் பொருந்தியவனா இருக்கணும்.
அல்லது இங்க பலம் பொருந்தியவனா இருக்கும், அங்க வந்து பலம் இல்லாதவனா இருக்கும். அதுல கூட அந்த எண்ணெய் தேய்த்து குளிப்பதற்கு இல்ல மற்ற விஷயங்களுக்கெல்லாம் அது விளக்கம் இருக்கு.